ஆசிரியர் சங்கத்தினுடைய கடமைகளும் பொறுப்புகளும் என்ன? யாழ்ப்பாணத்தில் கூட பின்தங்கின பிரதேசங்களுக்கு ஆசிரியர்கள் அனுப்ப வேண்டும் என்று கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிற தொழிற்சங்கம் அல்லது அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிற தொழிற்சங்கமாக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். ஓஎல்ஏ பொறுத்தவரை இன்னும் பின்தங்கிய நிலையிலே தான் உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணம் இருக்கிறது. இந்த பின்தங்கின மாணவருக்கான வேலை திட்டம் கல்வி திணைக்களத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? பல்கலைக்கழகமும் போகாமல் இந்த 7க்கு பிறகு ஒரு தொகுதி மாணவர்களை பள்ளிக்கூடம் வெளியே தள்ளிவிடுது. இந்த நாட்டுக்கு பொருத்தமான கல்வி முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இந்த போதை பழக்கங்கள் போன்ற இந்த விஷயங்களை வடகிழக்கில் திட்டமிட்டு பரப்பப்படுது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எங்களோட கைவழி ஒரு ஆளோட கையில் சோக் தூசிகள் இருக்குது தானே, சோக்குண்ட தூசிகளும் படிஞ்சிருக்கணும். அது ஒரு விதமான ஆக்கள். அப்போ படிப்பிக்கிற ஆக்களாக இருப்பினும் பெரும்பாலும் சோக்கு ஷர்ட்டில், காஜெட்டையில், ஜீன்ஸில், கையில், முகத்தில் எல்லாம் படிஞ்சிருக்கும் சில ஆசிரியர்களுக்கு. நான் நினைக்கிறேன் இப்போ ஸ்மார்ட் போர்ட் எல்லாம் வந்துடுது. இப்போ நான் படிக்கிற காலத்தை சொன்னான். அதே மாதிரி வீதியின் டஸ்ட்டுகள், வீதியின் ரோட்டில் இருக்கிற டஸ்ட்டுகள், அதுகள் ஷர்ட்டுகளில் உடம்பில் படிஞ்சிருக்கணும். அது ஒரு விதமான ஆள். ஆனால் அந்த 2 தூசுகளும் 2 டஸ்ட்டும் படிஞ்சிருக்கிற ஒருவரை தான் இன்றைய நாளைய நாடு பார்க்கின்றது. இன்றைய நாளைய நாடு நிகழ்ச்சிக்கு நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்றார் சோமலிங்கம் காண்டிபராஜா அவர்கள். அவரை பற்றி சுருக்கமாக ஒரு சில வரிகள். இவர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கிறார். அதே நேரத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய இந்த வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய இடமாற்ற சபை இருக்குதானே, அந்த இடமாற்ற சபையினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அவருடைய சங்கம் சார்ந்து, அதாவது இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்ந்து. திரு காண்டிபராஜா அவர்கள், வணக்கம் ஆசிரியர் அவர்களே. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு. பார்க்க அப்படி தான் இருக்குது, ஸ்மார்ட்டாக நல்லா இருக்கிறீங்க. ரைட் சார், எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமான பதிலை நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஆசிரியர் சங்கத்தினுடைய கடமைகளும் பொறுப்புகளும் என்ன சார்? ஆசிரியர் சங்கத்தின் இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆசிரியர்கள நலனை விட மாணவர் சார் நலன்களை மையமாக கொண்டு ஆசிரியர் கல்வித்துறை சார்ந்த அனைவரினதும் நலன்கள் மாத்திரமன்றி இந்த இலங்கையின் கல்வி மிக சிறப்படையணும் என்று முயற்சி செய்கிற, தொடர்ச்சியாக முயற்சி செய்கிற அல்லது செயற்பாட்டில் இருக்கிற தொழிற்சங்கமாக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். அப்போ அதாவது நான் பொதுவாக கேட்டேன், ஒரு ஆசிரியர் சங்கத்தினுடைய கடமைகளும் பொறுப்புகளும், நீங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய கடமைகளும் பொறுப்புகளும் என்று சிம்பிளாக ஆனால் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. ஆசிரியர்களுடைய நலனை விட மாணவர்களுடைய நலனிலே அதிக அக்கறை வச்சிருக்கிறது தான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய கடமைகளும் பொறுப்புகளும். அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய இந்த வரலாறு எவ்வளோ காலம் சார்? இத்தனை ஆண்டு காலம். அது இலங்கை ஆசிரியர் சங்கம் என்றது யாழ்ப்பாண ஆசிரியர் சங்கத்தில் ஆரம்பித்து இலங்கை ஆசிரியர் சங்கமாக ஒரு கட்டத்தில் மாறிக்கொண்ட சங்கம். அது அடிப்படையில் யாழ்ப்பாண ஆசிரியர் சங்கம் தான். ஆனால் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்று பேர் மாற்றினம் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு? எனக்கு ஒரு அன்னளவா ஒரு எத்தனை வருஷம்? 70களுக்கு முன்னமே. அப்போ கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய. அப்போ சார், அந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திரு காண்டிபராஜா அவர்களே, இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு 50 ஆண்டு காலம்ண்டா அதனுடைய இலக்கு, அதனுடைய கடமைகளும் பொறுப்புகளும் மாணவர்கள் நலன் சார்ந்தது தான் முதலாவது. அதுக்கு பின்னர் தான் ஆசிரியர் நலன் சார்ந்தது என்றதான் உங்களுடைய இலக்கு. அப்படி என்ற இந்த 50 வருஷ காலத்தில் ஏன் இந்த பலப்பகிர்வு ஒருபோதுமே சமனான நிலைக்கு வேற இல்லை? அதாவது நான் சொல்கிறேன், கிராமப்புற பாடசாலைகளுக்கும் நகர்ப்புற பாடசாலைகளுக்கும். உண்மையில் வளப்பகிர்வு தொழிற்சங்கமாக நாங்கள் வெளியிலேருந்து குரல் கொடுக்கலாமே தவிர வளப்பகிர்வை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு கல்வி அரசாங்கத்துக்குரியது. அரசாங்கம் கிழத்தைய அரசியல் முறையிலேயே மக்களை ஆட்சி செய்கிற முறை நன்கு அறிவீர்கள். எனவே அரசியல் லாபங்கள், வாக்கு வங்கியை நிலைநிறுத்துறது, இவ்வாறான நோக்கங்களுக்காக அந்த விடயங்களில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற அரசாங்கங்கள் வளப்பகிர்வை 100% செம்மையாக நிறைவேற்றாதது பெருங்குறைபாடாக உள்ளது.
இப்போ நீங்கள் சொன்ன பதில் அப்படின்னா அதுக்காக நாங்கள் குரல் கொடுக்கலாம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது வந்து அரசியல்வாதிகள் அல்லது அரசு அதிகாரிகள் என்று கூட சொல்லலாம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டா அந்த இலக்கம் உங்களுக்கு செய்ய முடியாமல் போகுது அல்லது செய்ய முடியாமல் சில தடைகள் இருக்கண்டா அதை ஏன் இலங்கை ஆசிரியர் சங்கம் ஒரு இலக்காக கொண்டிருக்கிறது? இல்லை எப்படின்னா இந்த வன்னிக்கான இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் அது வடக்கு மாகாண பொறுத்தமட்டில் வன்னிக்கான ஆசிரியரை பகிர்றதுக்கு நீண்ட காலமாக வலியுறுத்தி வர்ற ஒரே ஒரு தொழிற்சங்கம் என்று சொல்லக்கூடியது இலங்கை ஆசிரியர் சங்கம் மட்டுமே. அந்த வகையில் பின்தங்கின பிரதேசத்துக்கு ஆசிரியரை வளப்பங்கிட செய்ய வேணும், செய்கிறதுக்கான ஒத்துழைப்பை வழங்கி வந்து கொண்டிருக்கிறது இலங்கை ஆசிரியர் சங்கம். இருந்த போதிலும் ஆசிரியர் உரிமைகள் சார்ந்த விடயங்களை பின்பற்றாமல் செய்கிற விடயங்களில் தான் முரண்பட்டு சில தோல்விகளை அல்லது முரண்பாடுகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வருதே தவிர தொடர்ச்சியாக வன்னி அல்லது யாழ்ப்பாணத்தில் கூட பின்தங்கின பிரதேசங்களுக்கு ஆசிரியர்களை அனுப்ப வேண்டும் என்று கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிற தொழிற்சங்கம் அல்லது அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிற தொழிற்சங்கமாக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். இப்போ கடந்த கிழமை கூட நெடுந்தீவில் ஒரு போராட்டம் வச்சவை. அந்த போராட்டங்களில் அவை வச்ச டிமாண்ட் கோரிக்கைகளில் ஒன்று போக்குவரத்து பிரதானமாக வச்சுருந்தவை. என்னடா கடல் கடந்து போகணுமன்றபடியான போக்குவரத்து ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சவை. அடுத்து ரெண்டாவது வச்சது ஆசிரியர்களோட பிரச்சனை. நெடுந்தீவில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. அங்கே மாணவர்கள் எப்படி படிக்கிறது, தீவகம் என்றபடியாக தூரமான தீவாக இருக்கிறபடியால் ஆசிரியர்கள் அங்கே வாரதில்லை என்று குற்றச்சாட்டு இருக்குது. இதை நான் உங்களுடைய தொழிற்சங்கவாதியாக நான் கேட்கவில்லை. ஒரு பௌதிகவியல் ஆசிரியராக, ஒரு 2-3 பிள்ளைகளின் அப்பாவாக, ஒரு தந்தையாக, பெற்றோராக, அது அந்த பெற்றோருக்கு, நெடுந்தீவு பெற்றோருக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி என்ன சார் சொல்லுங்கள்? இல்லை, நிச்சயமாக ஆசிரியர் இல்லை என்றால் நெருக்கடியை சந்திக்க அந்த பெற்றார் மாத்திரமில்லை, அந்த பிரதேச மக்கள் அல்லது அந்த பிரதேசத்தின் நலன் விரும்பியல் கூட கோவப்பட வாய்ப்பு இருக்கிறது. உண்மைக்கு அந்த இடத்துக்கு சேவை செய்ய ஆசிரியர்கள் அனுப்பப்படத்தான் வேணும். அனுப்பப்படுறதுக்கான பொறிமுறை சரியாக வகுக்கப்பட்டால் அங்கே போச்சு வருகிறது ஆச்சரியமாக இருக்க போகிறது இல்லை. நான் நினைக்கிறேன், நான் கூட நியமனம் பெற்ற காலப்பகுதியில் முல்லைத்தீவுக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து போகிறதுண்டா மிக கடினமாக இருந்த காலப்பகுதியில் கூட இயல்பாக போகக்கூடிய மாதிரி இருந்தது. எப்படி என்றால் மனநிலை அல்லது அந்த அனுப்புகிறவரை எவ்வாறு அனுப்புறதுன்றதில் இருக்கிற மனநிலை. முதல் நியமனங்கள் சுலபமாக செய்யப்படும் இடத்து பல பட்டதாரிகள் அல்லது கல்வியல் கல்லூரி ஆசிரியர்கள் வேலையை தேடிக்கொண்டிருக்க நிலையில் கட்டாயம் அந்த கடமைக்கு செல்வினம் என்று நம்புகிறோம், செல்ல முடியும் என்று நடைமுறைப்படுத்த முடியும். இந்த கொள்கை வகுப்பாளர்கள் அந்த வளப்பகிர்வில், அது வளப்பகிர்வு என்று நான் சொல்கிறது எல்லா விஷயங்களையும், ஆசிரியர் வளப்பகிர்வு மாத்திரமில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு சார்ந்த வளப்பகிர்வு, லேப் போன்ற விஷயங்கள், அப்படி இந்த வளப்பகிர்வுகளை சரியாக இன்னும் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையில் செய்ய முடியாத ஒரு தோல்வி நான் நினைக்கிறேன் வடகிழக்கில் மாத்திரமில்லை, இலங்கை ஃபுல்லாக இருக்குமோ தெரியல. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இலங்கை ஃபுல்லாகவே அந்த நிலைமையில தான் இருக்குது. அப்போ சிங்கள இடங்கள்லையும் அதுதான் இருக்குது, சிங்கள கிராமங்கள் இருக்குது. ஏண்டா இந்த கொள்கை வகுப்பாளர்கள் ஏன் அப்படி ஒரு நிலையை வச்சிருக்கணும், அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்குமே இருக்கிற கன்சன்ட்ரேஷன் பிரச்சனை தான். அதே ஒரு தங்கட பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டுமெண்டா அல்ல அந்த பிரதேசத்தை சார்ந்தவர் அரசியல் பிரதிநிதியாக அல்லது அதிகார பிரதிநிதியாக இருப்பார்ன்றா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அக்கறை எடுப்பார். ஆனால் கன பேருக்கு நெடுந்தீவு எப்படி இருக்குமென்றே தெரியாமல் நிர்வாகம் செய்து காலம் முடிகிற அளவில் பெருமளவாக்கள் இருந்து கொண்டே இருக்கணும். அதே போல் சில விஷயங்களை கற்பனை செய்யவே முடியாத நிலைமையில் நிர்வாகிகள் இருக்கணும். பொதுவாக நிகழ்காலத்தில் நடக்கிற ப்ராப்ளங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நான் பெரும்பாலும் காரணமாக கருதுகிறேன். ஒவ்வொருவரும் தங்கட நலன் சார்ந்து சிந்திக்கிறதே தவிர தன்னுடைய தொழிலில் உன்னதமான முடிவு அல்லது நிகழணும் என்ற எண்ணத்தோடு முழுமையாக தங்களோட கருத்தில் எடுக்காமல் தான் பெருமளவு காரணமாக இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த ஆசிரியர் சங்கத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அண்மையில் ஒரு போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கீங்க. மாறி ஒரு தொழிற்சங்கம் இன்னொரு தொழிற்சங்கத்தில் குற்றம் சாட்டுறதும், இந்த தொழிற்சங்கம் அதுக்கு மேலே குற்றம் சொல்கிறதும் அதை பெற்றோர்கள் அல்லது மாணவர்கள் அல்லது சமூகத்தில் இருக்கிற மெட்டாக்கள் எப்படி பார்க்கணுமெண்டா, ஆசிரியர்கள்டா எல்லாம் படித்தாக்கள்,
வேறு தொழிற்சங்கங்கள் எல்லாம் படிக்காதாக்களும் இருக்கணும் என்ற தொழிற்சங்கங்களை பொறுத்தது. அப்போ அது அது ஏன் கதைச்சி பேசி ஒரு தீர்மானத்துக்கு விரையிலாமல் இருக்குது. இது ஒரு தலைமைத்துவ பிரச்சனை, இல்லாட்டில் ஒரு சங்கங்கள் தங்களை முன்னுக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு வேலை திட்டம், அதுக்கு புறத்தால் ஒரு அரசியல் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லப்படுது. உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது? இல்லை, உண்மையில் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்றது எந்த விதமான அரசியல் கலப்புமற்ற ஆசிரியர் தொழிற்சங்கமாகும். எந்த அரசியல் எதிர்பார்ப்போடையும் எந்த செயற்பாட்டிலையும் ஈடுபடையில்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியின் நிகழ்ச்சியினர்களையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வேலை செய்யலை. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு ஆசிரியர் தொழிற்சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த தொழிற்சங்கம் அரசாங்கமும் தொழிற்சங்கமும் இணைந்திருக்கிறதால தொழிற்சங்கத்தின் செயற்பாட்டை அரசாங்கத்தோடு இணைஞ்சு செயற்பட முற்படுகிறதால சில முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்படுகிறதே தவிர ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கு இடையில் எந்த விதமான போட்டியும் இல்லை. எனவே இந்த விதமான போட்டிக்கு எங்கட சங்கம் அரசியல் நோக்கம் கொண்டு செயற்படவில்லை என்பதுடன் இலங்கை அரசாங்கத்தின் தொழிற்சங்கமாக செயற்படுற சங்கம் அந்த நோக்கங்களுக்காக செயற்படலாம், அவைக்கு செயற்பட வேண்டிய தேவை இருக்கலாம். எங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்க இல்லை. நீங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம்க்கு பின்னணி இல்லை, அதுக்கு ஒரு அரசியல் இல்லை, அப்படி ஒரு தேவை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் மற்ற ஆசிரியர் சங்கங்களும் அவையும் அப்படி சில கட்சி சார்ந்த சங்கங்கள் இருக்குது, கட்சி சாராத சங்கங்கள் இப்படி இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசியல் பின்னணி இல்லைன்னு சொல்கிற மாதிரி வேறு சில ஆசிரியர் சங்கங்களும் தங்களுக்கு ஒரு அரசியல் பின்னணி இல்லை, இது முற்றிலும் தொழில் சார்ந்த மாணவர்கள் நலன் சார்ந்த விடயம் என்று சொல்கிறாங்களே. அப்போ நாங்கள் அவை சொல்கிறத நம்புறதா அல்லது நீங்கள் சொல்கிறத நம்புறதா? அதை நீங்கள் வெளிப்படையாக அதுக்கு நியாயப்படுத்த முடியும். அரசாங்கத்தின் தொழிற்சங்கத்தின் பிரதி அமைச்சர் தான் அந்த தொழிற்சங்கத்துக்குரிய பொதுச் செயலாளரும். இதை விட வேறு ஆதாரம் ஒன்றும் தேவையே இல்லை தானே. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அரசாங்கத்தின் அமைச்சராகவே செயற்பட்டு கொண்டு தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளராயும் செயற்படுற ஒரே நேரத்தில் செயற்படுறவே எப்படி அரசியல் சார்ந்த தொழிற்சங்கம் இல்லைன்னு சொல்லலாம். எங்கட தொழிற்சங்கத்தில் வேறுபட்ட அரசியல் நிலைப்பாடு கொண்ட உறுப்பினர்கள் இருப்பினும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அல்லது ஈடுபாடு காட்டலாம். ஆனாலும் எங்கட சங்கம் ஒரு தனித்துவமான அரசியல் தொழிற்பாட்டில் இருக்கிற சங்கம் அல்ல. அது சரி. இப்போ ஒரு எல்லா நீங்கள் சொல்கிறதுல இருந்து இப்போ ஒரு பிரதி அமைச்சர் ஒரு ஆள் இருக்கிற ஒரு சங்கம், அதுக்கு புறத்தால் அவர் பிரதி அமைச்சராக இருக்கிறபடியால் அந்த சங்கத்தில் இருக்கிறபடியால் அது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த சங்கம் என்று நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நான் நேரடியாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தில் இருக்கிற நபர்களும் அதில் இருக்கிறவர்களும் அரசியல் செயற்பாட்டில் இருக்கிறபடியால் அதுக்கும் இதுக்குமே என்ன வித்தியாசம் என்று நாங்கள் எப்படி பார்க்குறது, அதை எப்படி விளங்கிக் கொள்வது? எப்படி என்றால் எங்களுக்கு கொண்டு ஒரு தனித்துவமான அரசியல் கட்சி இல்லை. எங்களில் இருக்கிறவ அரசாங்க கட்சியை கூட ஆதரிக்கிற நிலைப்பாடு கொண்ட ஆக்கள் இருக்கலாம். ஆகவே நாங்கள் வெவ்வேறு அரசியல் நிலைப்பாடு இருப்போம். தொழிற்சங்கத்துக்கு ஒரு அரசியல் கட்சி இல்லை, அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம். தொழிற்சங்கத்துக்கு கொண்ட அரசியல் கட்சி இல்லை. நாங்கள் எந்த ஒரு கட்சியையும் எங்களோட கட்சி அல்லது நாங்கள் அந்த கட்சிக்கு வாக்களிங்கோ அந்த கட்சியின் நிலைப்பாட்டில் தான் நாங்கள் வேலை செய்யணும், அது நிகழ்ச்சியினரில் தான் வேலை செய்யணும் என்ற எண்ணப்பாடு எங்களோட தொழிற்சங்கத்துக்கு இல்லை. ரைட். நாங்கள் இப்போ நிறைய நேரம் தொழிற்சங்கத்தை பற்றி கதைச்சிட்டோம். இந்த இவ்வளவு ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் மக்களுடைய வரிப்பணம், நீங்களும் ஒரு குடிமகனாக நீங்கள் கொடுக்குற வரியில் இராணுவத்துக்கும் சம்பளம் போகுது, எல்லாரும் வரி கொடுக்குறோம். நாங்களும் அப்போ இந்த ஆசிரியருக்கு கொடுக்கப்படுற அந்த சம்பள காசினுடைய பெறுபேறு, அதுக்கு நாங்கள் கொடுக்குற அதனுடைய அவுட்புட், அதனுடைய பெறுபேறு எங்களுடைய மாணவர்களுடைய பெறுபேறில் காப்போது ரவுஜதிரம் சாதாரணத்திரம். ஆனால் இப்போ ஸ்காலர்ஷிப் அதுக்குள்ள சேர்ந்துட்டு நினைக்கிறேன். நான் ஸ்காலர்ஷிப்பை விட்டு பார்த்தாலும் இந்த இதில் ஓஎல்லை பொறுத்தவரை இன்னும் பின்தங்கிய நிலையிலே தான் உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணம் இருக்கிறது. ஏல பொறுத்த வரைக்கும் போன முறையும் 3ஆம் நிலையில் தான் வடகிழக்கு 3-4 இருந்து நினைக்கிறேன். இந்த முறையும் அதே மாதிரி தான் தக்க வச்சிருக்கிறோம். ஏன் அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? உண்மையில் இந்த விஷயம் தொடர்பாக நாங்களும் சிந்திச்சு கொண்டு தான் இருக்கிறோம். எப்படி என்றால் வடக்கு மாகாணம் ஒரு காலம் ஏல 1ஆம் இடத்தில் இருந்தது, இப்போ 3ஆம் இடம் 4ஆம் இடத்தில் இருக்குது. அது கூட பின்தங்கி இருக்குன்றதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நான் உயர்தர பாடத்துக்குரிய ஆசிரியராக இருக்கிற காரணத்தாலேயும் விஞ்ஞானத்துறையின் போட்டி நிலைமையில் தொடர்ச்சியாக நாங்கள் படிக்கிற காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கிற
ஆசிரியர்கள்ன்ற வகையிலையும் விளங்கினேன். அதே போல் ஓ லெவல் கடைசி நிலைக்கு முழுக்க போனதுக்கு காரணம் எங்களோட கல்வி தொடர்பான நாங்கள் விழிப்புணர்வு இல்லையே. எப்படி உதாரணம் சொல்லலாமெண்டா, ஸ்காலர்ஷிப்பை வச்சு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். 140 பரீட்சை வச்சு தான் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை பிள்ளை ஃபேஸ் பண்ணுதுண்டா, தொடக்கத்திலேருந்து 50 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளையும் 140 எக்ஸாமையும் எழுதுது, 190 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளையும் 140 எக்ஸாமையும் எழுது. அப்படின்றா எங்களுக்கு பலவீனமான அல்லது மீத்திரம் குறைஞ்ச அல்ல கல்வியில் முன்னணிக்கு வர முடியாத பிள்ளைகளுக்கான வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை தானே. ஆகவே இந்த பின்தங்கின மாணவருக்கான வேலை திட்டம் கல்வி திணைக்களத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? இல்லை, அவைக்கான திட்டம் ஒன்று இல்லை. எல்லாருக்கும் ஒரு திட்டம் தான் போட்டிருக்கு, அது கட்டிக்காரருக்கு சாதகமாக இருக்குது. பலவீனமானாக்களுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை. ஆனால் அதிகாரிகள கருத்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அதிகாரிகள கருத்து எப்படி என்றால் ஆசிரியர் பற்றாக்குறை தான் இதுக்கு காரணம் என்று சொன்னால், சண்டை நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் அல்லது இங்கே விடுதலை போராட்டம் தீவிரப்பட்ட காலப்பகுதியில் மிகச்சிறப்பாக நடைபெற்றதுண்டா அது எப்படி நடந்திருக்கு? அங்கே ஒரு முயற்சி இருந்திருக்கு. அந்த அடிமட்டமானவரை எவ்வாறு மேலே கொண்டு வர்றது, மேலே இருக்கிறவனை இன்னும் எப்படி மேலே கொண்டு போகிறன்ற திட்டமிடல் ஒன்று இருந்திருக்கு. இங்கே அந்த முயற்சி ஒன்றே இல்லை. ஆகவே எல்லாருக்கும் ஒரே திட்டத்தில் எப்படி வெற்றி பெற முடியும்? விசேட திட்டம் ஒன்று அமைக்கப்பட வேணும். மாணவர்களையே இனங்காணாமல் கற்பித்தல் நடந்து கொண்டிருக்கு. எனவே இவ்வாறு மாணவர்களை வகைப்படுத்தி தரப்படுத்தி அவர்களுக்கு ஏற்ற வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளலாம்னு நான் நம்புகிறேன். நாளைய நாடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளைய நாடு நிகழ்ச்சியிலே திரு காண்டிபராஜ் ஆசிரியர், பௌதிகவியல் ஆசிரியர் திரு காண்டிபராஜ் அவர்கள் வந்து பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நாங்கள் முதல் சொன்னது மாதிரி நீங்களும் அதாவது ஏன் இப்படி முன்னேறலாம் இருக்குது, ஒரு சிஸ்டம் ஒன்று வகுக்கணும் மாதிரியும், அதாவது மெதுவாக கற்போர் இல்லாவிட்டால் கொஞ்சம் பலவீனமான ஆக்கள் என்று சொல்லலாம். அவருக்கு வேற ஒரு திறன் இருக்கலாம். இந்த எங்களோட பாடத்திட்டத்தை படித்து பாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அதில் கட்டித்தனம் இல்லாமல் சில வேறு ஒன்றில் இவரை கட்டிக்காரனா வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியான சூழலில் இது நாங்கள் திருப்பவும் நாங்கள் கொள்கை வகுப்பாளருக்கு மேலே தூக்கி போடாமல் இதை எப்படி நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? இந்த இவ்வாறான விஷயங்கள் வகுக்கப்பட வேண்டியது ஆசிரியர்களால் வகுக்கப்படணுமெண்டா அந்த வகுக்கப்படுற விடயங்களுக்காக ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட வேணும். காலத்துக்கு காலம் அந்த பயிற்சியில் புதுப்பிக்கப்பட வேணும். அந்த செயற்படுதிறனில் இருக்கத்தக்கதாக ஒரு 2 ஆண்டுகளோ அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒருக்கா புதுப்பிக்கணும். அல்லது அதுக்கான செயலமர்வுகளா அல்லது பயிற்சிகளா ஏதாவது நவீன உத்திகளை அறிமுகப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் வழங்கி அவர்களை எந்த விதத்தில் முன்னேற்றத்துக்கான முயற்சியை திணைக்களத்துடன் இணைந்து ஆசிரியர்களுடன் இணைந்து திணைக்களம் மேற்கொள்ளப்பட வேண்டும். மாறாக இந்த விடயங்களுக்காக திணைக்களத்திலிருந்து மட்டும் ஒரு பயிற்சிக்கான திட்டம் பெறுமென்றால் அது பிரச்சனையை சந்திக்காத தரப்பு பிரச்சனைக்கு தீர்வு தந்தால் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் போகிற சந்தர்ப்பங்கள் தான் பல சந்தர்ப்பங்களில் உருவாகி இருக்கு. ஆகவே அடிமட்டத்தில் நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாகிறவரோட சம்பந்தத்தை ஈடுபாடுற ஆசிரியர்களோட இணைந்து திணைக்களம் மேற்கொள்ளும் பட்சத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட முதலாம் வகுப்பில் நர்சரி இப்போ எல்லாம் முன்வழியில் தொடங்குகிறோம் படிக்க. ஏழு வரைக்கும் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். ஓஎல்ல கொஞ்சம் பேர் படிக்கட்டு படிக்கினேன், அது பிறகு ஏழுக்கு போகிறோம். இப்போ ஓஎல்ல பயிலண்டு சொல்கிறத விட ஓஎல்ல பரீட்சையில் சித்தி அடையாத ஒரு ஆள் அண்டு வச்சுக்கொள்ளலாம். அவரை விட்டு கதைப்போம். இந்த ஏஎல் ஏஎல் பரீட்சை முடிஞ்சோன்னா கொஞ்சம் பேர் பல்கலைக்கழகத்துக்கு போயிடும், அவையும் விட்டுருவோம். இப்போ பல்கலைக்கழகமும் போகாமல் இந்த ஏழுக்கு பிறகு ஒரு தொகுதி மாணவர்களை பள்ளிக்கூடம் வெளியே தள்ளி விடுது. இந்த வெளியே தள்ளி விடுற ஒரு ஆள் அவ்வளோ காலம் படித்ததை வச்சு அவரால் ஒரு தொழில் கூட செய்ய முடியாமல் இருக்குது. இந்த நிலை இப்போ இல்லை. இப்போ நீங்கள் படிக்கிற காலத்துலேருந்து அது அப்படி இருக்குதான் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் இது தொடர்பாக அந்த தொழிற்சங்கம் இப்போ நாங்கள் அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் விட்டுருவோம். விட்டு இதுக்கு கூட நாங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோமாண்டா இந்த 50 வருஷ காலத்தில் கூட ஆசிரியர் சங்கம், அதே மாதிரி வேறு ஆசிரியர் சங்கங்கள் நிறைய இருக்குது. நான் எல்லா ஆசிரியர் சங்கங்கள் என்ற விட ஆசிரியர்களை கேட்கிறேன். மாறி மாறி இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அது தொடர்பில் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படையிலேயே. அப்போ இந்த ஆசிரியர்களுடைய இந்த கற்றல் நடவடிக்கைகள், கற்பித்தல் நடவடிக்கைகள் நான் தனியாக சொல்லையில் வேலைக்கு மட்டும்தான்
அது அது ஒழுக்கம் அறிவு அதுக்கும் தருகுது. ஆனால் அவர் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு அவர் அவ்வளோ நாள் கற்ற கல்வி அவரோட பயன்பட இல்லையே. உண்மையில இதை மறக்கிறீங்களா? இல்லை பயன்படையில் என்று சொல்லல, அது பயன்படுது. ஆனால் நேரடியாக பங்களிப்பு செலுத்த இல்லைன்னு சொல்லலாம். நேரடியாக பங்களிப்பு செலுத்த இல்லைன்றா அவ்வாறு வெளியேறின உடனே அவர் என்ன வேலைக்கு தயாரானவர் என்ற வெளிப்பட ஏற்பாடு இல்லை. ஆனால் இந்த விடயங்களை மேற்கோள் காட்டி தான் நாங்கள் காலத்துக்கு காலம் கல்வி மறுசீரமைப்பு ஒன்று தேவை, இது பரீட்சை மைய கல்வியிலிருந்து மாறுபட வேணும், மாணவர்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கிற அல்லது உளவியல் ரீதியான நெருக்கடியில் உண்டு பண்ணுற பரீட்சையிலேருந்து விடுபட்டு இந்த நாட்டுக்கு பொருத்தமான கல்வி முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். உண்மையில் இலங்கையில் காலத்துக்கு காலம் அறிமுகப்படுத்தப்படுற கல்வி முறைமையானது எங்கட நாட்டுக்கு பொருத்தமானதா என்று பரிசீலிக்கப்பட வேண்டிய நிலைமையில் தொடர்ச்சியாக இருக்குது. எங்கட நாட்டின் வளங்களை ஒரு வினைத்திறனான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான பயிற்சிகள் இருக்கா அல்லது கற்றல் இருக்கா என்ற இல்லை. மேற்குலக கல்வி முறையை தான் காலத்துக்கு காலம் அறிமுகப்படுத்துறதால இலங்கையிலிருந்து படித்தவர்கள் வெளியேற நிலைமை தொடர்ந்த வண்ணம் உள்ளது. ஆகவே இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படும் பட்சத்தில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரியான தொழில் இல்லாமல் பாடசாலையை விட்டு வெளியேறிய மாணவர்கள் தொழில் இல்லாத நிலைமை ஒன்று உருவாகாதென்று நம்புகிறேன். ஆகவே இலங்கை நாட்டுக்கு பொருத்தமான கல்வி முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டியது அவசியமானது. இப்போ திருப்பியும் அதுக்குள்ளே தான் சார் நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறீங்க, அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம், அல்லது பெற்றோர்களும் சொல்கிறார்கள், அல்லது மக்களும் சொல்கிறார்கள். ஏன் அது அறிமுகப்படுத்தப்படையில்லைண்டா நீங்கள் அதை தூக்கி அரசாங்கத்துக்கு மேலே போடுவீங்க? இல்லை அப்போ இல்லை, அறிமுகப்படுத்தப்பட வேணுமென்றதை காலத்துக்கு காலம் நாங்கள் வேண்டுகோளாக இருக்கிறோம். ஆனால் அந்த நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் முழுவதும் அவையலைத்தானே சார்ந்தது. அவை எப்படி நடைமுறைப்படுத்த எத்தனிக்கணும்ன்றா அது இப்போ நடைமுறையில் இருக்கிற அரசாங்கம் என்றாலும் சரி, இதுக்கு முற்பட்ட அரசாங்கங்கள் என்றாலும் சரி, மேற்குலகத்தின நிகழ்ச்சி நிரலில் தானே இலங்கையின் கல்வியை மறுசீரமைக்க வைத்து நிற்கணும். மாறாக இலங்கையில் இருக்கிற வளங்களை மேம்படுத்துகிற முறையில் அல்லது வளங்களினூடாக இலங்கை அபிவிருத்தி செய்கிற நோக்கத்துடனான கல்வி முறையை அறிமுகப்படுத்த வேண்டுமென்றதான் நிரந்தரமான தீர்வுக்கு அல்லது இந்த நாட்டு மக்கள் நாட்டிலேயே தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறதுக்கான தீர்வு. மாறாக இலங்கையில் விட்டு வெளியால் வேலைக்கு போகிற தொழிற்கல்வி முறை தான் இலங்கையில் பெருமளவு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி நிறைய உருவாக்கப்பட்டாலும் என்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்காவில் வேலை செய்யலாம்டா இல்லைன்ற நிலைமை தான் இருக்குது. வேலை பொறியியலாளர் படிப்பை கற்று முடித்த பின் இலங்கையை விட்டு வெளியேறித்தான் வேலை செய்ய வேண்டிய சூழல் உருவாயிருக்கு. ஆகவே இலங்கைக்கு பொருத்தமான கல்வி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது மறைமுகமாக அந்த கல்வி உதவுது. நான் கல்வி உதவையில்லைன்னு சொல்லல. முதல் சொன்னீங்க திரு காண்டிபராஜ் அவர்களே, இந்த நீங்கள் சொல்ல வந்த என்னென்னா நாங்கள் பங்கருக்கு இருந்தும் மண்ணெண்ணெய் விளக்குக்கையும் படிக்கைகள் நல்ல ரிசல்ட் தானே வந்தது. இப்போ எல்லா வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் அது தவிர கூகுள் இந்த இன்டர்நெட் வசதியெல்லாம் இருக்கக்கூடிய என்னப்படி ரிசல்ட் குறைவாக போகுதுன்றா அந்த அதை பற்றி ஆசிரியர்கள் தண்ட வேணும். அதாவது அது ஒரு திட்டத்தை வகுக்க வேணும். இந்த விடயப்பிறப்பில் இல்லாத, அதாவது மாணவர்களோட தொடர்பில் இல்லாதவர்கள் இதை திட்டமிடையலாது. வெளிநாட்டுக்காரரோ இல்லாட்டி வேறு யாரோ இதை திட்டமிடையலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அப்போதிருந்த மாணவர்களுடைய மனநிலை, அப்போதிருந்த மாணவர்களுடைய நடவடிக்கைகள், அப்போதிருந்த மாணவர்களுடைய செயற்பாடுகளும் இன்று இருக்கிற அதே வயதுடையவர்கள், இன்று இருக்கிற அந்த வயதுடையவர்கள், ஓயரேல் வயதுடைய மாணவர்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வித்தியாசம் என்றது எல்லா காலத்திலேயும் மாணவர்கள் காலத்தின் சூழலுக்கு ஏற்ற மாதிரியான இயல்புகளை காட்டினவே தவிர, இப்போ போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் மாணவர் கல்வியிலேருந்து விலகின காலப்பகுதியில் விடுதலை போராளியாக இணைஞ்ச சந்தர்ப்பங்களும் அல்லது வீட்டின் கஷ்டத்தின் அடிப்படையில் கல்வியை விட்டு விலகி வேலை செய்கிற சந்தர்ப்பங்களும் இருந்தது. இப்போ பெருமளவு ஆட்களுக்கு ஏதோ ஒரு விதமான வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால், அந்த சூழலும் இல்லாத காரணத்தில் இப்போ கல்வியிலேருந்து விலகினா என்னென்னத்துக்கு போகலுமோ அந்த நெருக்கடியான சூழலுக்கு போய் அது நீண்ட காலம் எங்களோட பிரதேசத்தின் அல்லது எங்களோட மக்களின் எதிர்காலத்தை அளிக்கக்கூடிய மாதிரியான இயல்பான சூழலுக்கு செல்லுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னா, கட்டுப்படுத்துகிற மேலாதிக்க சக்தி என்ற ஒன்று எங்கள்கிட்ட இல்லாமல் போயிட்டு மேற்குலக சட்டங்கள் தானே எங்களுக்கு அறிமுகப்படுத்தியாச்சு, ஏற்றுக்கொண்டுட்டோம், பின்பற்றத்தான் வேணும். அதால் இந்த நெறிப்புரட்சியான விஷயங்கள் மாத்திரமில்லை, அதுக்கு அப்பாலையும் போதே அவ்வாறான விடயங்களுக்கே
மாணவர்கள் சிக்கிறத இருந்து விடுவிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பொறிமுறை எதுவும் இல்லாத நாங்களும் தவிச்சு கொண்டிருக்கிற நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இது எங்களுடைய எதிர்கால சந்ததியில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத நாங்கள் அதை எப்படி சகிச்சு கொண்டு போகலாமா? அப்படி சகிச்சு கொண்டு போகிறதால இன்னும் நாங்கள் பின்னடைவுகளை தானே சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதிர்நிலைகளும் இருக்கும். அதிலேருந்து நாங்கள் மீள்றதுக்கு அல்லது அது அப்படி ஒரு நிலைமையை நோக்கி நகராமல் இருக்கிறதுக்கு உடனடியாக இப்படி வினைத்திறனா ஒரு சமூகமாக நான் தனி ஆசிரியர்கள் இது மட்டும் இந்த குற்றச்சாட்டை சொல்லிடலாது. ஒரு சமூகமாக நாங்கள் எப்படி செயல்படலாம்? நான் இப்போ இந்த கேள்வியே அரசியல்வாதிகளை விடுத்து தான். ஏன்னா நாங்கள் ஒரு நாளும் அவையிட்ட போய் கேட்க இயலாது. ஏன் கேட்க இயலாண்டா அவை அவ்வப்போது அவைக்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் முதல் சொன்னது மாதிரி அவை இந்த வாக்கு வங்கி அடிப்படையாக வச்சு தான் அவை செயற்படுகிறோம் வச்சுக்கொண்டு தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். எப்படி இதை நாங்கள் தடுக்கலாம்? ஒன்று இந்த தடுக்கிறதுக்கான நுட்பங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு போதைய உபயோகிக்கிற மாணவன் ஒருவன் பாடசாலை ஒன்றில் இனங்காணப்பட்டால் அவனை போதையிலேருந்து விடுவிக்கிறதுக்கான அல்லது போதையிலேருந்து போதை பழக்க வழக்கத்திலேருந்து அவனை மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் எங்களுக்கு இருக்கே இல்லை. அதால் சுயமுயற்சியால் ஒவ்வொரு ஆசிரியரும் தனிய தனக்கு விளங்கின முறையில் முயற்சி செய்து தான் மாற்ற தணிக்கிறார்களே தவிர, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பெற்றார்களாக இருந்தாலும் சரி முயற்சிக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த மாணவருக்கும் என்னத்தை பிரயோகிக்கலாம். இப்போ ஒரு 10 மாணவர் அப்படி ஒரு நிலைமை வந்துட்டால் பள்ளிக்கூடமே குழம்பி போகிற அளவுக்கு நிலைமை இருக்குது. ஆகவே இதுக்கு நிபுணர்களுடன் இணைந்து சமூகமும் இணைந்து ஒரு என்ன நுட்பத்தை அறிமுகப்படுத்தி அவங்கள அந்த மாணவர்களை இந்த நிலைமையிலேருந்து காப்பாற்றலாம் அல்லது இந்த நிலைமையிலேருந்து விடுவிக்கலாம்ன்றதுக்கான ஒரு பொறிமுறை அமைக்கிறதுக்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு அவசியம் தோன்றியுள்ளது. இப்போ இந்த கட்டமைப்பு எங்கள்கிட்ட இல்லையா நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு அதாவது மாணவர்கள் போதை பழக்கம் மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பிறழ்வுகளுக்கு நிறைய போயினம்ட்டு தான் நாங்கள் கேள்விப்படுறோம். கிடைக்கிற செய்திகள் அப்படி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ வளர்ந்தவர்களும் இளைய சமுதாயமும் அப்படி இப்படி போகுதுன்றெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது இந்த நிலைமையிலிருந்து அவர்களை மீட்கிறதுக்கான ஒரு பொறிமுறை ஒன்று எல்லாரும் சேர்ந்து வகுக்கணும். அது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் அது அப்படி ஒரு சிஸ்டம் பொறிமுறை எங்கள்கிட்ட இப்போ இல்லையா நினைக்கிறீங்களா? இல்லை என்று தான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு சில மாணவர்களை ஆரம்பத்தில் சாவச்சேரி வைத்தியசாலையில் இருக்கிற குருந்தகம் என்ற அமைப்புக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அனுப்பினவைகளுக்கு விடுதலை பெற்ற ஆக்களும் இருக்கணும். ஆனால் தொடர்ந்து வினைத்திறனா அந்த அமைப்புகள் செயற்படுதா அப்படி மீட்கப்படுதாண்டா எங்களுக்கு கேள்வியாக தான் இருக்குது. தொடர்ந்து அது இன்னும் பல வைத்தியசாலையால் அல்லது இன்னும் பல கிளைகளை கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவ்வாறு உருவானதாக நாங்கள் அறியவில்லை. இப்போ சரி, நாங்கள் அது புனர்வாழ்வு இல்லாட்டால் அதில் இருந்து மீட்கிறதுக்கு, ஆனால் அதை பழகிறதுக்கு முதலே தடுக்கிறதுக்கு எங்களுடைய பிரதேச சபைகளால் முடியாது நினைக்கிறீங்களா? ஏனென்றால் எங்களுடைய பிரதேச சபை இப்போ நாங்கள் ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறதாக இருந்தால் என்ன, ஒரு உங்களோட காணிகளை இருக்கிற நீங்கள் ஒரு சின்ன டாய்லெட் கட்டுறாண்ட என்ன, எல்லாத்துக்கும் நாங்கள் அவையிட்ட அனுமதி வேண்டி இருக்குது. அப்படி இருக்கேக்குள்ள இப்படியான வர்த்தக நிலையங்களுக்கு அவை அனுமதி கொடுக்காம மற்றது எங்கெங்கே எந்த காணி பத்தையாக கிடக்குது, எந்த இடம் இப்படி கிடக்குது, எங்கே லைட் இல்லை, எங்கே குற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிலை இருக்குது. இப்போ அவை வினைத்திறனாக செயற்பட்டால் இதை தடுக்கிறதுல ஒரு 50% பங்களிப்பாக செய்ய இயலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவ்வாறு செய்யலாம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அனைவரும் இணைந்து ஒரு கூட்டுணைவாக ஒரு செயற்படுற பட்சத்தில் இதை குறைக்கலாம். அதை விட இந்த பிரச்சனையை கையாளுறதுக்கு பெற்றோருக்கு, ஆசிரியருக்கு, சமூக பிரதிநிதிகளுக்கு எப்படி இருக்கணுமெண்டா இனங்காண்றதுக்கான நுட்பங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். இப்போ ஆசிரியர்களுக்கு கூட ஒரு சாயலை வச்சு ஒரு சில ஆசிரியர்களால் இனங்காண முடியுதே தவிர இந்த தம்பியில் ஏதோ ஒரு நடவடிக்கை பிள்ளையாக இருக்குது, இவரை கண்காணிக்க வேணும், இவரை பெற்றார்ன்ற கவனத்துக்கு கொண்டு போகணும் என்று யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கவே தவிர பல ஆசிரியர்களுக்கு அந்த பிள்ளை அப்படியே இருக்குமென்னு நம்பக்கூடிய மாதிரி யோசிக்கவே வாய்ப்பு இல்லாமல் இருக்கேனண்டா அவை அந்த விதத்தில் யோசிக்கிறதுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட இல்லை அல்லது சந்தர்ப்பங்கள் கிடைக்க இல்லை. ஆகவே ஆசிரியர்களுக்கு மாத்திரமில்லை, ஒவ்வொரு பிரதிநிதிக்கும், அதாவது ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒரு பிள்ளையை நெறிப்படுத்துறதுக்குரிய அல்லது மாணவனை நெறிப்படுத்துறதுக்குரிய ஒரு ஆற்றல் பயிற்சி வழங்கப்பட வேணும். அப்படி வழங்கப்பட்டால் தான் இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒவ்வொருவரும் பங்களிப்பு செலுத்த முடியும். அல்லது தோட்டத்தில் இருக்கிற செயற்பாட்டை வச்சுக்கொண்டு இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய இயல்பான ஒரு சிலரால் தான் அந்த செயற்பாடுகளை கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்த முடியலாம். அது அவர்களை இலகுவாக ஏமாற்றத்துக்கான பொறிமுறையை அந்த தவறான நடத்தையில் அல்லது அந்த போத உபயோகத்தில் அல்லது கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுற மாணவர்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்று நம்புகிறேன். அதால்
அனைவருக்குமான பயிற்சி ஒன்று அவசியம் என்று எதிர்பார்க்கிறேன். எனக்கு உண்மையாக இந்த பதில் எனக்கு சரியாக விளங்கல அல்லது எனக்கு விளங்கிக் கொள்கிற ஆற்றல் இல்லையோ தெரியல. ஒரு போதை போதைக்கு அடிமை ஆகிற அல்லது போதைன்ற ஆரம்ப நிலை தொடக்க நிலை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி தேவையா என்ற கேள்வியிலே எனக்கு ஒரு ஏன் நான் அதை கேட்குறேன்டா, சாதாரணமாக ஒரு வெத்தில போட்ட ஒரு ஆளை பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு வெத்தில சாப்பி இருக்கிறார். ஒரு புகைக்கிற ஒரு ஆள்கிட்ட சொண்டை பார்த்தா தெரியும் பேர் புகைக்கிற ஒரு ஆளுண்டு. அப்படி இருக்கக்குள்ள போதைகளுக்கு போகக்குள்ள ஒரு சாதாரணமாக கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன். இல்லையா? அப்படி இல்லையா? இல்லை, கண்டுபிடிக்கல. அது என்னென்னா, இப்போ நாங்கள் நேரடியாக இவ்வாறான மாணவர்களை கையாண்ட சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. உங்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்லாமல் நினைக்கிறேன். ஒரு தடவை நாங்கள் திடீரென்று வகுப்பறைய நாங்களும் ஆசிரியர்கள் சிலர், அதிபர், மாணவர் தலைவர்களும் இணைந்து வகுப்பறையை செக் பண்ண போது ஒரு மாணவன் ஒரு டிஃபன் பாக்ஸை தண்ணியில் இருந்து விலத்தி வச்சான். விலத்தி வைக்க நாங்கள் 6 ஆசிரியர்கிட்ட, அதிபர் உட்பட 6 ஆசிரியர்கள்கிட்ட கிட்டத்தட்ட இருந்தாங்க மாணவர்கள் இருந்தார். ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரதி அதிபரும் ஒரு ஆசிரியரும் மட்டும் அந்த பாக்ஸ் வைக்கும் வரைக்கும் பேசாமல் இருந்து போட்டு, தம்பி அப்போ நான் அந்த பாக்ஸ் இருக்க அடுங்கொண்டா, இல்லை சார் அது சாப்பிட்ட மிச்சம் இருக்குது, திறக்கிற சரியில்லை தானேன்ட்டு. ஓகே, அது நாங்கள் தான் நிற்கிறோம் திறவுங்கொண்ட. அவன் கஷ்டப்பட்டு திறந்த பிறகு அவனை பற்றி ஒரு தனியாக விசாரிக்க போகைக்க, அதுக்கு திறக்கைக்க அதுக்குள்ளே ஒரு பொருள் இருந்துட்டு விசாரிக்க போகைக்க தான் அவன் இயல்புகளை காட்டியிருக்கிறான். ஏற்கனவே மண்டபத்திலேருந்து அவனால் நீண்ட நேரம் இருக்க முடியாமல் இருந்திருக்கு, சில நடத்த மாற்றங்கள் இருந்திருக்கு, நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் அவனே சொல்கிறான், உங்களை பார்க்க எனக்கு பயமாக இருந்தது, ஆனால் நீங்கள் என்ன கவனிக்கல. ஆகவே இந்த பிரச்சனையில் நாங்கள் ஒவ்வொருவரையும் குற்றவாளி என்றும் தவறான ஆக்கள் என்றும் பார்க்குற சுபாவம் ஆசிரியர்களுக்கு இல்லை. எல்லாரையும் நல்லவர்கள் என்று பார்க்குற இயல்பு இருக்கிறதால அவனை தப்பானவன் அல்லது தப்பான நோக்கத்தோடு பார்க்க மாட்டோம். அந்த இயல்பு ஆசிரியர்களுக்கு இல்லை. போலீஸுக்கு சில வேலை இருக்கலாம், ஆசிரியர்களுக்கு இருக்க மாட்டாது. ஆகவே ஆசிரியர்களுக்கு விசேடமான பயிற்சி வழங்கப்பட வேண்டும். ஆசிரியருக்கு மாத்திரமில்லை, பெற்றாரும் இதே நிலைமையில் தான். எந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையோட என் பிள்ளை ஒரு கட்டு நடத்தையில் ஈடுபடுறது விளங்கினாலும் எந்த பிள்ளை அப்படி செய்யாது என்ற எண்ணத்தோடு பார்க்குறதால அந்த பிள்ளை மோசமான நிலைக்கு வந்த பிறகுதான் பெற்றாரால் உறுதி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே பெற்றாருக்கு, ஆசிரியருக்கு அல்லது இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறவைக்கு சமூகத்தின் பிரஜை ஒவ்வொருவருக்கும் இவ்வாறான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். வழங்கப்பட்டால் தான் அது இலகுவாக கண்டுபிடிப்பிடும், அதிலிருந்து விலத்தி கொள்றதுக்குமான வாய்ப்பு இருக்குது. நாளை நாடு நிகழ்ச்சியிலே திரு சோமலிங்கம் காண்டிபராஜா அவருக்கு தந்திருக்கின்றார். அவர் ஒரு பௌதிகவியல் ஆசிரியராக இருப்பதாலும் தொழிற்சங்கத்தில் இருக்கிறதாலேயும் பல விடயங்களை தெளிவாகவும் அதேவேளை துணிவாகவும் கருத்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு நம்பிக்கை அல்லது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் நம்பிக்கை எண்ணும் வச்சுக்கொள்ளலாம், குற்றச்சாட்டு எண்ணும் வச்சுக்கொள்ளலாம். இந்த போதை பழக்கங்கள் போன்ற இந்த விஷயங்களை வடகிழக்கில் திட்டமிட்டு பரப்பப்படுது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா, இல்லாட்டில் மறுக்கிறீங்களா? அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏனெண்டா மாணவரை இலக்கு வைக்கிறன்றது திட்டமிட்டு பரப்பப்படுதுண்டு தானே யோசிக்க வேணும். இப்போ மாணவர் இல்லாமல் வியாபார மையங்களில் மட்டும்தான் அது செயற்படுதுண்டா அது திட்டமிட்டு பரப்பப்படையில் மாணவர் தேடி போகணும். இது மாணவர் கிரவுண்டுகளுக்கு அண்மையான பிரதேசங்கள், மாணவர்கள் சரிவாக செயற்படுகிற அல்லது டியூட்டரியலுக்கு அண்மையாவோ அல்லது விளையாடுற கிரவுண்டுகளுக்கு அண்மையாவோ விற்பனை செய்கிறதால இது ஒரு திட்டமிட்டு என்று தான் எதிர்பார்க்கப்படுறது எங்களால். ஏனெண்டா வளர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அது திட்டமிட்டதில்லை, அவை விரும்பி செய்யணும் என்று சொல்லுவோம். மாணவர்களையே இலக்கி வச்சு அல்லது மாணவர்கள் சரிவாக இருக்கிற பிரதேசங்கள் அது விநியோகிக்கப்படுதுண்டா அது திட்டமிட்டு தான் நடைபெறுதுண்டு யோசிக்க வேண்டிய சூழல் தான் இருக்குது. அப்படியேண்டா திட்டமிட்டு தான் செய்யப்படுதுன்றே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நாளைய நாடு அப்படியே அதை நம்புது, ஏற்றுக்கொள்ளுது. அப்படி திட்டமிட்டு பரப்புகிற ஒரே அந்த அவர்கள்ட்டையே நாங்கள் போயிட்டு அதை தடுங்கொண்டு கேட்குறது பொருத்தமாக இருக்குமா? இல்லை, திட்டமிட்டு செய்கிறது எந்த தரப்பாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குற தரப்புகள் பலது இருக்குது. ஆனாலும் எப்படி நாங்கள் திட்டமிட்டு பரப்புகிற தரப்பு என்று சொல்லுற தரப்புட்டையே நாங்கள் கேட்குறேன்ட்டு இல்லை தானே. அது ஒரு சுயலாபங்களுக்காக செய்கிற தரப்பாக இருக்கலாமே தவிர ஒரு எதிர்கால நாட்டின் இலக்கை அப்படி இருக்குன்னு சொல்ல இல்லை தானே. அப்படி என்றால் எங்களோட பாதையில் மாத்திரத்துக்கான பொறிமுறைகளை வச்சிருக்கணுமே தவிர முழுமையாக இந்த நிர்வாக கட்டமைப்பை அதை செய்யுதன் இல்லை தானே. அதிலே ஒரு தரப்பு தானே செய்து கொண்டிருக்கு. ஆகவே அந்த குறித்த தரப்பை நோக்கி நடவடிக்கைக்கு போகிறது
ஆளுந்தரப்பு அல்லது ஆட்சியில் இருக்கிற தரப்பு அரசாங்கங்கள் அல்லது அதிகாரிகள் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அவர்களை தவிர்த்து நாங்கள் இந்த இடத்துல முற்றுமுழுதாக தனியாக ஒரு அணியாக செயற்பட முடியாது தானே. அது சரி. ஆனால் பொதுவாக எங்களோட குற்றச்சாட்டு என்னென்னா, சிங்கள தேசம் தமிழ் தேசம் மீது, தமிழ் இளையோர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை, இப்படி ஒரு போத பழக்கங்கள் மாறி ஆக்களுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கும் எங்களுடைய தமிழ் தேசிய சிந்தனையை நீர்த்து போக செய்கிறதுக்குமான ஒரு வேலை திட்டமாகவே பிளான் பண்ணி செய்யணும் என்ற குற்றச்சாட்டு அரசியல்வாதிகளும் சொல்லின, எங்களோட சமூக ஆர்வலர்களும் சொல்லுவோம். அப்படி ஒரு சூழலில் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அவேட்டியை நாங்கள் நியாயத்தை கேட்கலாமா, அவேட்டியை இதை நிப்பாட்டு கூட கேட்கலாமான்னு நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் அதை சொல்கிறீங்க இல்லை, அது தனிப்பட்ட விஷயமாக தான் செய்யின, இந்த எதிர்கால சந்ததியை அழிக்கிற நோக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு? எதிர்கால சந்ததியை அழிக்கிற நோக்கம் இல்லைன்னு சொல்ல இல்லை. அது எப்படி என்றால் அதை ஒரு பகிரங்கமாக அங்கீகாரத்தோட வெளிப்படையாக செயற்படையில் தானே, மறைமுகமாக தானே செயற்படினோம். ஆகவே மறைமுகமாக செயற்படுறதுக்கு நாங்கள் ஒரு முறையான நடவடிக்கைக்கு போக அவன் நாங்கள் செய்யலைன்னு விலகி கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இதை நடைமுறைப்படுத்துகிற தரப்பட்ட அதிகாரமும் சரிவாக இருக்கிற காரணத்தால் அந்த தரப்போடு இணைஞ்சு தான் நாங்கள் செயற்பட வேணும். அவையை முற்றுமுழுதாக எதிர்த்து அவை செய்யணும், அவையை செய்ய விடவோ அல்லது செய்ய விடாமல் அவையை மட்டும் எதிர்த்து கொண்டு இருக்கிறதோ இல்லை, அவைக்கு ஊடாகத்தான் இந்த செயல்முறையும் செய்யப்பட வேணும். ஏனெண்டா இந்த சிறிய சனத்தொகையால் அந்த அதிகார வர்க்கத்தை எதிர்க்க இயலாது. ஆகவே நாங்கள் எப்படி செய்யலாம் வேண்டாம், அவைக்கு ஊடாக அல்லது நாங்கள் அதற்கூடான சட்டங்களுக்கு ஊடாக நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியை செய்ய வேணுமென்று எதிர்பார்க்குறோம். ரைட். இப்போ எங்களுடைய நான் இப்போ வேறு ஆக்களை பற்றி கேட்கல, வேறு கட்சிகளை பற்றி கேட்கல, தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், சில வேளை மாகாண சபை தேர்தல் நடந்தால் மாகாண சபை உறுப்பினர்கள், வெங்கடையாக்கள், அது வடகிழக்கு எல்லா இடத்துலையும் இவைன்ற செயற்படுத்துகிறேன் அல்லது இந்த விடய பரப்பில் அவர்கள் வினைத்திறனாக செயற்படலாமா, அப்படி அதுக்கான ஏதுநிலைகள். இப்போ நான் இந்த கேள்வி இதுதான். அதாவது நானும் அதை நம்பிக்கொண்டு இருக்கிறான். அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுடைய இளைஞர்களை இலக்கு வைத்து பல விஷயம் செய்யப்படுது, அது உங்களுக்கு தெரியும். அப்போ அவையிட்ட போய் நாங்களோ நீதி நியாயத்தை எதிர்பார்க்காமல் நாங்களாக என்ன செய்யலாம், எதுவும் வழி இருக்கா? நாங்களாக செய்கிற வழிக்கு விழிப்புணர்வுக்கு நாங்களே திட்டமிட்டு நகர வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வந்துட்டுது. அப்படி என்றால் இப்போ இதுன்ற விளைவு தொடர்பாயும் தெரியப்படுத்த வேணும். அது தொடர்பாக நாங்கள் தெரியப்படுத்துறதுக்கான எந்த பொறிமுறையும் முறையாக நடைமுறைப்படுத்த இல்லை, கிராமமாக நடைமுறைப்படுத்த இல்லை. அதே போல் கிராம மட்டத்தில் அல்லது சின்ன சின்ன உபகிராமங்களில் என்ன செய்யலாம்டா, அவ்வாறான ஆக்கள்ன நடத்த வித்தியாசத்தை வச்சு அவ்வாறான குழந்தைகளை அதுக்குரிய மறுவாழ்வளிக்கிற நிறுவனங்களுக்கோ அல்லது ஆரம்ப கட்டங்களில் இனங்காண்றதுக்கோ அல்லது விநியோகிக்கிறவையை இனங்கண்டு கட்டுப்படுத்துறதுக்கோ அவைய போலீஸுக்கோ அல்லது சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துகிற வேலைக்கோ அனைவரும் இணைந்து ஒரு செயற்பாடுக்கு இறங்குவோம்டா வெகு விரைவாக கட்டுப்படுத்தலாம் என்று நம்புகிறேன். என்னென்னா அந்த முழு மனதோடு நாங்கள் ஈடுபடுற பட்சத்தில் அது வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ எலிக்கு விருப்பம் பூனைக்கு மணியை கட்டி விட்டால் அது வரையாக ஓடலாமண்டு, அந்த முதல் போய் யார் கட்டுறதுன்றதான் இருக்கிற பிரச்சனை. அதுதான் யாருன்னு கேட்குறேன் நான். இல்லை, அது எங்களோட அரசியல் தரப்பாக இருக்கலாம், எங்களோட ஒரு சமூக பொறுப்புள்ள ஒவ்வொரு பிரஜையும் அந்த முயற்சியில் ஈடுபடத்தான் வேணும். அவரவர் மட்டத்துக்காதல் குறைந்தது ஈடுபட வேணும். இப்போ அவற்றை எல்லையை கடந்து ஈடுபடாலும், இப்போ நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன்டா எந்த அலுவலகத்தில் நடக்கிறதே அல்லது எந்த அலுவலகத்தை சார்ந்த வைக்காதல் அந்த பொறுமுறையும், அதுக்கு அப்பால அரசியல் நடவடிக்கையில் இருக்கிற வேண்டா தன் அரசியல் எல்லைக்கையும், ஒரு பொது வாழ்வில் இருக்கிற வேண்டா அந்த பொது வாழ்வில் இருக்கிற எல்லைக்குள்ளையும் இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயற்படுவினமெண்டா அந்த மாற்றம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி செய்யலாம். ஏனெண்டா பெற்றாரும் இப்போ பாதிக்கப்பட்ட நிலைக்கு வந்து வேதனையோட எவ்வாறு பிள்ளையை விடுவிக்கலாம் என்ற தவிப்போடு இருக்கணும். ஒரு பெற்றார், பாதிக்கப்பட்ட பெற்றார் இன்னொரு பாதிக்கப்படக்கூடிய பெற்றாருக்கு ஆலோசனைகளும் வழிபடுத்தலும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நாங்கள் அனைவரும் இணைந்து செயற்படுவோம்டா இதை கட்டுப்படுத்தலாம் என்று நம்புகிறேன். அல்லது குறைக்கலாம், ஆரம்ப கட்டத்தில் குறைக்கலாம், காலப்போக்கில் உணர வைக்கலாம், ஆகவே வெற்றி பெற வைக்கலாம் இறுதி கட்டத்தில்.
இப்போ எங்களுடைய இந்த சோஷியல் மீடியா சமூக ஊடகங்கள் எங்களுடைய மாணவர்களுடைய வாழ்வியலில் எப்படி மாற்றங்கள் ஏற்படாது? நல்ல விஷயங்களுக்கு செய்யலாம்னு தான் தொடங்குறது. இப்போ கூகுளில் முதல் போனால் எல்லாம் தேடி பிடிக்கலாம்னு, இப்போ ஏஐயில் போய் கேட்டால் எல்லாம் தருதுன்னு சொல்லினோம். அது உண்மையில் எங்களுடைய மாணவர்களுக்கு விகிதத்தின் அடிப்படையில், விகிதாசாரத்தின் அடிப்படையில் பாதிப்பை ஏற்படுத்துதா அல்லது நல்ல விடயங்களை கொண்டு வருதா? இல்லை, உண்மையில் இந்த விஷயம் எப்படி என்றால் நல்லதை ஏற்படுத்துன்னு நாங்கள் தொடர்ச்சியாக அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களோட மனநிலை தான் முக்கியமான பங்களிக்குது. எனக்கு இருக்கிற ஆரோக்கியமற்ற மனநிலை தான் அதை நன்மையாக பயன்படுத்துகிறதா தீமையாக பயன்படுத்துகிறான்றதை தீர்மானிக்குது. இப்போ மருத்துவ மாணவனாக இருக்கிறவன் அல்லது பொறியியல் மாணவனாக இருக்கிறவனுக்கு இது பெருமுதவியாக இருக்குது, படிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது, கூகுள்லேருந்து நிறைய விஷயங்களை விரைவாக பெற்றுக்கொள்வதுக்கு உதவியாக இருக்குது. எங்களை ஒரு மனச்சமநிலை இல்லாத அல்லது ஒரு 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 குழப்பமான நிலைமையில் இருக்கிறவைக்கு இது ஒரு தவறான வழிக்கு காரணமாக இருக்குது. ஆகவே இந்த விடயங்களும் அந்த பயிற்சிகள் வழங்குற இதை எவ்வாறு யூஸ் பண்ணுறது, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறது, எந்த எல்லை யூஸ் பண்ணுறது, என்னென்ன வகையான போன் பாடசாலை மாணவன் பாவிக்கலாம் அல்லது போனோ இந்த இலத்திரில் உபகரணங்கள் பாவிக்கலாம் என்ற ஒரு சட்டத்திட்டம் வரையற ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பட்சத்தில் இதுலேருந்து பிழையான வழிக்கு போகாமல் சரியான வழிக்கு பயன்படுத்துகிற இயல்பு அல்லது பயன்படுத்துகிற நிலைமை தோன்றும் என்று நம்புகிறேன். அண்மையில் இந்த அரசாங்கம் இந்த ட்ரக்ஸ் அதெகளை நிப்பாட்டுறதுக்கு சில நடவடிக்கைகள் எடுத்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வரவேற்கிறோம். அப்படி என்ற ட்ரக்ஸ் அதுகள் நிப்பாட்டுறதுக்குரிய எந்த நடவடிக்கைக்கும் நாங்கள் அரசாங்கம் மண்டில் எந்த தரப்பையும் அதை முயற்சி செய்ய வேண்டாம், ஆதரவளிப்போம். எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம். இல்லை, அது போகிற போக்கு சரியா இல்லாட்டி இன்னும் இல்லை அது தொடர்பான விழிப்புணர்வு எல்லா மட்டத்துக்கும் பெற வேணும். உண்மைக்கு ஒவ்வொரு பிரஜைக்கும் இது ஒரு ஆபத்தானது. இந்த ஆபத்திலேருந்து எங்களோட குழந்தைகளை காப்பாற்றணுமென்ற ஒரு மன ஏற்பாடு இருக்க வேணும். இந்த சூழல் இப்போ உதாரணத்துக்கு 3 பையங்கள் ஒரு லைனில் நிற்கிறாங்களேண்டா அப்போ அந்த அம்மாக்கோ அல்லது அப்பாக்கோ அல்லது அவையில் இல்லாட்டி அவையில் உறவினருக்கோ அல்லது அந்த கிராமத்தில் ஒரு ஜிஎஸ்ஸுக்கோ அல்லது அப்படியான ஆக்களுக்கு தெரியப்படுத்துகிற சுபாவம் கூட இல்லாமல் இல்லை இப்போ இருக்குது. ஆகவே அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தால் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது குறைக்கிறதுக்கான இழிவாக்குறதுக்கான அதில் சேர்கிற எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விதத்தில் செய்வோம்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அண்மையில் இந்த அரசாங்கம் ஒரு புதிய பாடத்திட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. அது ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுது நினைக்கிறேன். 1ஆம் வகுப்புக்கானது அல்லது 1ஆம் தரத்துக்கானது. 6ஆம் தரத்துக்கானது அது நிப்பாட்டி இருக்கணும். அந்த இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற கல்வி திட்டம் எப்படி இருக்குது உங்களோட பார்வையில்? இல்லை, இங்கே கல்வி மறுசீரமைப்பு என்பது உண்மையில் இலங்கையில் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன கேட்ட கேள்வி மாதிரி ஏஎல் படிச்சுப்பட்டு வெளியில் நிறைய பேர் வேலை இல்லாமல் நிற்கணுமன்றதை திரும்பவும் உண்டு பண்ணுற ஒரு கல்வி திட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதுலேயும் ஒரு மாற்றமும் வரையில்லை. உண்மைக்கு பரீட்சை மைய கல்வி மாறுபட வேணும். இந்த பரீட்சையாளர் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உட்படுகினம். ஆகவே இந்த கடைசியாக நடந்து முடிஞ்ச உயர்தர பரீட்சையில் கூட 3ஆம் இடத்துல வடமாகாணம் இருந்தாலும் வடமாகாணத்தில் திரியை எடுத்த மாணவர்கள் மருத்துவ பிரிவுக்கோ அல்லது பொறியியல் பிரிவுக்கோ போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த கல்வியில் மாற்றம் ஏற்படுத்தணுமென்றது அது கூட மன உளைச்சலை தருகிறது. நான் 3 எடுத்து யூனிவர்சிட்டி அல்லது இன்ஜினியரிங் போகையில் மெடிசின் போகையில் என்ற மன உளைச்சல் மிக ஆபத்தானது. ஆகவே இந்த மாற்றம் என்பது நீங்கள் அப்போது எதிர்பார்த்த மாதிரி பாடசாலைக்கு வெளியால் அனுப்புகிற மாணவன் வேலை எதுவும் என்ற அல்லது வேலை செய்கிற ஆற்றலற்ற மாணவனாக இல்லாத ஒரு கல்வி முறை எங்களோட நாட்டுக்கு பொருத்தமான கல்வி முறையாக அமைய வேணும். அவ்வாறான மாற்றம்தான் உண்மையில் இலங்கையில் மாற்றத்தை தரும். மற்ற மாற்றங்கள் எல்லாம் மாற்றம் மட்டுமே நடக்கும். மாற்றத்தின் மூலம் மாணவற்ற நடத்தையில் எந்த ஒரு மாற்றம் நடக்காது. இப்போ குறிப்பாக அவங்கள்ட்ட கேட்குறேன்டா, இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டதாரிகளாக வெளியில் வருகிறோம். அவை வந்த பிறகு தனியார் துறையிலேயும் அவைக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை, அரசாங்க வேலை தான் வேணுமென்று சொல்லி போராட்டத்தில் இருக்கிறோம். அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உண்மைக்கு இந்த நிலப்பாடு ஆரம்பத்தில் இருந்தே இலங்கையில் இருந்ததால் தான் அந்த மனநிலை இருக்குது. எப்படின்னா யூனிவர்சிட்டி போனாக்கள் கவர்மெண்ட் செவண்டாக தான் இருக்க வேணுமென்ற ஒரு எழுதாத விதி மாதிரி பின்பற்றப்பட்டு கொண்டு வந்துடுது. ஆகவே
தனியார் வேலைக்கு இல்லை, எந்த ஒரு வேலைக்குமான ஆற்றலை வழங்கக்கூடிய மாதிரியான கல்வி முறை யூனிவர்சிட்டி கல்வியிலையும் இல்லைன்றதான். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட பாடசாலை கல்வின்ற நிலைமை தான் யூனிவர்சிட்டி கல்வியிலையும் இருக்குது. எப்படி என்றால் தாங்க படித்தா இந்த வேலை தான் செய்வோம்ன்ற நிலைமை இருக்குது. உண்மைக்கு பட்டதாரி ஆனால் எந்த வேலையையும் செய்யக்கூடிய, தனக்கு இயல்பாக தோன்ற ஒரு வேலையொன்றை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை இலங்கை என்ற கல்வி முறைக்கு ஊடாக கொடுக்க இல்லை என்றதான் அது வெளிப்படையாக உணர்த்துது. ஆகவே இந்த விதமான அரச பணியல்ல இல்லையண்டா வேலையை செய்யாமல் இருக்கிற சூழலை உண்டு பண்ணுது. ஆகவே அந்த மனநிலையை மாற்றக்கூடிய கல்வி முறையை அல்லது மனநிலையை மாற்றி அமைக்கக்கூடிய மாதிரியான கல்வி முறையை அரசாங்கமே அறிமுகப்படுத்தணும் அல்லது யூனிவர்சிட்டிகள் அறிமுகப்படுத்தணும். அதனூடாக அதுகள் அந்த மாற்றங்கள் நிகழும் என்று எதிர்பார்க்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி, நீங்கள் எங்களது நேயர்களோடு என்ன விடயத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள்? என்னென்னா எங்களோட பிரதேசத்தை பொறுத்தமட்டில், வடக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் ஆசிரியர் வளம் சமமாக பகிரப்படவில்லை. ஆகவே ஆசிரியர் வளம் சமமாக பகிரப்படுற வகையில் ஒரு சரியான பொறிமுறை, அதாவது தொடக்கத்தில் இந்த நாங்கள் ஆரம்பத்தில் பல சந்தர்ப்பங்களில் சொல்கிறது, இந்த வளங்களை சரியாக பகிர்றதுக்கு சரியான பொறிமுறை என்று அமைக்கப்பட வேணும். அந்த பொறிமுறை அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட பொறிமுறையாக இருக்கணும். அந்த சிஸ்டம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அப்படி ஒரு வெளிப்படைத்தன்மையான சிஸ்டம் உருவாக்கப்படுமா இருந்தால் அது எந்த துறையினர் கூட, ஒரு ஊடகவியலாளரோ அல்லது அந்த தொழில் சார்ந்தவர்களோ அல்லது சமூக அரசியல்வாதிகளோ எளிமையாக விளங்கக்கூடிய ஒரு பொறிமுறை என்று அறிமுகப்படுத்தப்பட்டு வளங்கள் சரியாக பகிர்வதன் மூலம் வடக்கு மாகாண மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்கி வடக்கு மாகாணம் தொடர்ந்தும் கல்வியில் முதன்மை பெறுகிறதுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆமியர்களே, திரு காண்டிபராஜா அவர்களுடைய வேண்டுகோள், நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு பொறிமுறையை கையாண்டு அதனூடாக மாணவர்களை வளப்படுத்தி எதிர்கால சமுதாயம், அதை வடக்கு மட்டும் சொன்னார், வடக்கு கிழக்கையும் இணைத்து நாங்கள் முன்னேறுவோம் என்ற விடயத்தை பகிர்ந்து கொண்டு எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த திரு காண்டிபராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நேர்கள் யாவரையும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்கள் யாவருக்கும் அன்பு வணக்கம் கூறி பிரியமுடன் பிரிவது ஜெயச்சந்திரன். வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் நேர்களே.